அனைவருக்கும் காலை பசுமை வணக்கம். 514வது வாரம் வான்மடை பிரார்த்தனை கூட்டத்திற்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் நமது அறங்காவலர்கள், மரங்காவலர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலே விவசாயிகளுடைய நலனுக்காக பணியாற்றி வரும் டாக்டர் அனந்தராஜா அவர்கள் கடந்த வாரம் இலங்கை சென்று நிறைய பயண அனுபவங்களை பெற்று வந்திருக்கிறார்கள். அவர்கள் இலங்கை செல்வதற்கு முன்பே இங்கே தமிழகத்தில் உள்ள பனைமரங்கள், பனைமரத்தில் இருந்து மதிப்பு கூட்ட பொருட்கள் இவற்றையெல்லாம் எடுத்து சென்று அங்கிருக்கும் தொழில்நுட்ப வல்லுநர்களோடு கலந்து அனுபவங்களை பெற்று வந்திருக்கிறார்கள். அவர்கள் காணொளி வாயிலாக நமக்கு பனைமரத்தின் சிறப்புகளையும் அதிலுள்ள தொழில்நுட்பங்களையும் பொருளாதார வாய்ப்புகளையும் பற்றி நம்மிடையே உரையாற்ற இருக்கிறார்கள். இந்த பனை மரத்தினுடைய பொருளாதாரத்தினுடைய மேன்மையை பற்றி எங்களுக்கு சொல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். டாக்டர் அனந்தராஜா அவர்கள் மேடை. அன்பான இனிய காலை வணக்கங்கள். இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய நம்மளுடைய வனம் இந்திய அமைப்பின் செயலாளர், தலைவர் உட்பட அனைத்து உறுப்பினர் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லி, அதிக நேரம் எடுத்துக்கொள்ள ஆசைப்படவில்லை. நான் பற்ற பயன்களையும் கருத்துக்களை மட்டும் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லலாம் என்று இருக்கிறேன். முதலில் பனையை பற்றி பேசிவிட்டு அடுத்தது என்னுடைய பயணம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத ரெண்டு வகையாக பிரித்து பேசலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நமக்கெல்லாம் தெரியும், பாரம்பரியமாக நம்மளுடைய விவசாய காடுகளில் வந்துட்டு நம்ம வைக்காமலே வளரக்கூடிய ஒரு மரம் பனை மரம். மற்ற எல்லா மரங்களும் வேப்ப மரத்திலிருந்து பொங்கையிலிருந்து நம்ம எல்லாமே வச்சு வளரக்கூடிய மரங்கள் தான் மற்ற மரங்கள். இது மட்டும் இயற்கையாகவே அதே பழம் பழுத்து விழுந்து அதற்கப்புறம் அதே முளைத்து வரக்கூடிய ஒரு தாவரம். இந்த தாவரத்துக்கு வந்துட்டு அதிக அளவு நம்ம வந்துட்டு இதுவரையிலும் சாகுபடி முறைகளோ மற்ற விஞ்ஞான முறைகளோ பெரிதாக கண்டுகொள்ளப்படவில்லை. இத்தனைக்கும் நம்மளுடைய நம்மளுடைய தேசிய மரம் பனை மரம். இதை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் இன்றைக்கி வந்துட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா, உடல் ஆரோக்கியத்தை பற்றி அதிகமாக நம்ம பேசும் பொழுது இந்த பனையில் இருக்கக்கூடிய பொருட்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பற்றி அதிகமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி ஒரு சின்ன விளக்கம். இதே பவர் பாயிண்ட்டை தான் நான் வவுனியா பல்கலைக்கழகத்துக்கு கடந்த மாதம் 25-26ஆம் தேதியில் போயிருந்தேன். நம்மலாம் இங்கே தொழில் முனைவோர்னு சொல்லுவோம், என்டர்ப்ரோனர்ஸ்னு சொல்லுவோம். அவங்க வந்துட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா முயற்சியாளர்கள் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த முயற்சியாளர்கள் தினத்தை கொண்டாடுவதற்காகவும் அதே மாதிரி பனை சார்ந்த பொருள்களுடைய எக்ஸிபிஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அதில் தமிழ்நாட்டிலேருந்து என்னை ஒரு சிறப்பு விருந்தினராக அங்கே கூப்பிட்டுருந்தாங்க. அதனுடைய அனுபவங்களை நான் உங்களுக்கு பகிர்ந்துக்க போகிறேன். குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 21ஆம் தேதி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உலக தொழில் முனைவோர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் உலகம் முழுக்க நடத்துது. யாரெல்லாம் என்டர்பிரைசஸ் பண்ணுறோமோ, ஸ்டார்ட் அப் பண்ணுறோமோ அவங்களுடைய முயற்சி, அதான் அவங்க முயற்சியாளர் தினம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க. அந்த பங்களிப்புக்காகத்தான் கூப்பிட்டுருந்தாங்க. முதல்ல வந்துட்டு ஒரு சின்ன வாக்கியத்தோடு நம்ம அந்த நாளை ஆரம்பிக்கலாம். ஒரு விவசாயி சொன்ன வார்த்தை, வாழ்கிறதுக்கும் பொருள் வேணும், வாழ்ந்ததுக்கும் பொருள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நம்ம முதல்ல வந்துட்டு விநாயகர் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் அன்பு, அறிவு, அறம் அவங்களுக்கு வழிபாடு செஞ்சப்போ நம்ம திருக்குறளை பற்றி ஐயா சொன்னாங்க, 2 வார்த்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதேபோல் நம்ம எல்லாரும் இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறது வந்துட்டு பொருளாதாரத்தை முன்னேற்றணும், பொருளாதாரம் வேணும், அதுதான் வாழ்கிறதுக்கு பொருள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. வாழ்ந்ததுக்கும் பொருள் வேணும். இன்றைக்கி இந்த வனம் இந்திய அமைப்பு பார்த்துட்டிங்க அப்படின்னா, நாளைக்கு நம்ம இல்லைனாலும் இந்த அமைப்பு செயல்படும். இதுதான் மிகப்பெரிய. இப்போ காந்தியை பற்றி நம்ம திரும்பவும் நினைக்கிறோம், அண்ணல் அம்பேத்கரை பற்றி நம்ம நினைக்கிறோம், அதேபோல் ஐயா அப்துல் கலாமை பற்றி நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா இவங்கெல்லாம் வாழ்ந்துட்டு போயிருக்கிறாங்க. அதனால தான் நம்ம அவங்கள திரும்ப நினைக்கிறோம். அதுதான் வாழ்கிறதுக்கும் பொருள். அதே தான் நம்மளுடைய பண்டைய இங்கிலாந்து பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, சக்ஸஸ் இஸ் வாக்கிங் ஃப்ரம் த ஃபெயிலியர் டு த ஃபெயிலியர் வித் நோ லாஸ் ஆஃப் எந்தூசியாசம். ஒவ்வொரு முறையும் நமக்கு அடி விழும் பொழுது, திரும்ப அடி விழும் பொழுது நம்ம அதை மகிழ்ச்சியோடு எடுத்து வாழ்க்கையில் வந்துட்டு நம்ம முன்னேறணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே தான் ஜப்பான் மேலே வந்துட்டு அமெரிக்க ஐக்கிய நாடுகள் வந்துட்டு
ஹீரோசிமா நாகாசாகிவில் குண்டுகள் போட்டு அந்த பூமியின் தரைமட்டமாக்குனாங்க. அவங்க எந்த நாடுகள்லையும் போய் ஒரு கையேந்தியோ எங்களுக்கு உதவிக்கரங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லல. தொடர் முயற்சி, தொடர் ஆர்வம், தொடர் உழைப்பு. இன்றைக்கி வந்துட்டு தொழில்நுட்பத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னா உலகத்தில் எந்த பிராண்ட் எடுத்துக்குங்க அவங்கக்கிட்ட இருந்து வரக்கூடிய அத்தனையுமே ஒரு மிகப்பெரிய, அதுதான் நம்ம சாம்பலிலிருந்து எழுந்த கதை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது நிறையா கதைகள் இருக்குது, காலம் கருதி குறைச்சி கொள்கிறேன். இது உங்களுக்கு அதிகம் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். 3 கான்செப்ட் இருக்குது. பல்கலைக்கழகங்கள், ஆராய்ச்சி நிலையங்கள், இது மாதிரி பெரிய பெரிய ஆய்வு நிறுவனங்களில் பார்த்துட்டிங்க அங்கே இன்குபேஷன் இருக்கும். அங்கே போய் உங்களுடைய அறிவுகளை வச்சு வளர்த்து அங்கேருந்து நீங்கள் வந்துட்டு அதை உருவாக்கி கொள்ளலாம். 2வது வந்துட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்துட்டு ஸ்டார்ட் அப்ஸ். இந்த ஸ்டார்ட் அப்ஸ் அப்படிங்கிறது ஒரு நம்மளுடைய புதிய முயற்சி. இப்போ உதாரணமாக ஜொமேட்டோன்னு ஒரு நிறுவனம் நமக்கு வந்துட்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி தெரியாது. இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்துட்டு உணவை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதை தொடர்ந்து இன்றைக்கி மாத்திரைகள் இருந்து எல்லா பொருட்களும் தயோகேர் வீட்டுக்கே வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த மாதிரியான நிறுவனங்கள் ஸ்டார்ட் அப்ஸ்ன்னு சொல்லுவோம். தென்னீராவும் கூட ஒரு ஸ்டார்ட் அப் தானுங்க. என்னங்கய்யா? தென்னீராவும் கூட ஒரு, ஆமாங்க தென்னீராவும் ஒரு ஸ்டார்ட் அப்ஸு. எல்லோருக்கும் வணக்கங்க. என் பேர் கார்த்தி ஈஸ்வரமூர்த்தி. எங்கள் ஊர் வந்து ஈரோடு பக்கத்தில், இங்கேருந்து பக்கத்தில் தானுங்க. அண்ணாமலை கோட்டை அப்படிங்கிறது என்னோடய ஊர். நான் ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இன்ஜினியருங்க. ஒரு வில்லேஜில் கிட்டத்தட்ட 300 வாலண்டியர்ஸ் தேவைப்படும். அத்தனை லேடிஸ் எல்லோரும் ஒரு திருவிழா மாதிரி எல்லோரும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லைங்க. ஆக்சுவலாக வந்து சிட்டியில் வர்றது ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஆஃபீஸராக இருக்கும். இது வந்து ஒரு மாரத்தான் திருவிழா மாதிரி இருக்கும். இந்த தடவை நம்ம ஐயா ஸ்கை சுந்தரராஜன் அவர்களை தான், அவங்களால அவ்வளோ இந்த வனம் ஃபவுண்டேஷனுக்கு ஒரு தடவை வந்துட்டு இது இப்படியெல்லாம் ஒரு இடம் இருக்க முடியுமா அப்படின்னு நான் உருவாக்க முடியுமான்னு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேனுங்களேங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய இடம் வெளியிலேயே தெரியாமல் இருக்குது, நீங்கள் அதை கொடுங்க, நான் சோசியல் மீடியா அதெல்லாம் பண்ணி கொடுக்குறேன்ட்டு எங்கள் கம்பெனி வழியாக இப்போ வந்து அதை பண்ணியும் கொடுத்துட்ருக்குறாங்களே. இந்த விஷயங்கள்லாம் வெளியில் போகணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணியும் கொடுத்துட்ருக்குறாங்களேங்க. ஸ்கை சுந்தரராஜன் ஐயா அண்ட் அவங்கள தான் வந்து இந்த தடவை 6000 ரன்னர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களேங்க. எக்ஸ்பெக்டட் க்ரௌட் ஒரு ரன்னர்ஸே 6000னா ஒரு 10,000 பேர் வருவாங்க. சாப்பாட்டு எல்லாம் ஒரு மார்னிங்கில் இருக்கும். நீங்களே எல்லோரும் வாங்க. எங்கன்னா முத்தூர்னு ஒரு ஊர் இருக்குது இல்லைங்க, அந்த முத்தூருக்கு பக்கத்தில் சிவகிரின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த சிவகிரியிலேருந்து 4 கிலோமீட்டர் தள்ளி அண்ணாமலை கோட்டைங்கிறது எங்கள் ஊருங்க. இது எல்லோரும் இதை வந்து ஒரு பர்சனல் இன்வைட்டை எடுத்து குப்பையை குவிச்சிட்றாங்க. கண்டிப்பாக அங்கங்கே நம்ம கிராமத்து ஸ்டைல்லையே பானையோ சொம்போ வச்சு தண்ணி விடுங்க. அதுக்காக சப்போர்ட் வேணும், வாலண்டரி வேணும், நாங்களும் தரோம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. என்னுடைய ஆஃபீஸ் பசங்க ஒரு 50 பேர் இருக்காங்க, அனுப்பிச்சி விட்றேன் உங்களுக்கு. கண்டிப்பாக அந்த மரங்கள் வெட்டப்படுவதை தடுக்குவதற்காக மரங்களை காப்போம், மலைவாழ் மக்களை காப்போம் அப்படிங்கிற நோக்கத்திற்காக சுழற்சுவடி என்னும் திட்டத்தை நாங்கள் எங்கள் ரோட்டை கையில் எடுத்திருக்காங்க. அது வந்து ஒரு 900 A4 ஒரு சீட் தயார் பண்ணணும் அப்படின்னா ஒரு மரத்தை வெட்ட வேணும். ஒரு மரத்தை வெட்டினா தான் 900 A4 சீட் தயார் பண்ண முடியும் அப்படிங்கிற செய்தி எங்களுக்கு தெரிஞ்சுது. அப்படிப்பட்ட மரத்தை வெட்டக்கூடாது, ஒரு பேப்பர் தயார் பண்ணுறதுக்காக அப்படிங்கிற நோக்கத்தில் சுழற்சுவடி அப்படிங்கிற ஒரு திட்டத்தை ஆரம்பித்து பழைய நோட்டு புக்குகள் எல்லாம் வாங்கி அதில் பாதி எழுதிட்டு பாதி எழுதாமல் இருக்கிற பேப்பர்களில் உபயோகப்படுத்தி அந்த நோட்டு புத்தகங்களை மலைவாழ் மக்கள் மேலே இருக்கிற குழந்தைகள் படிப்புக்காக வேண்டி இலவசமாக கொடுத்து அவர்களை படிப்பை மேம்படுத்துவதற்காக இந்த திட்டத்தை கையில் எடுத்து ஒரு லட்சியத்தோடு கனவு மெய்ப்பட உழைத்து கொண்டிருக்கும் கார்த்தி அவர்களுக்கும் ஒரு பணியை, ஒரு சேவையை தொடர்ந்து செய்து நிறைய தன்னார்வலர்களை இணைத்து கொண்டு தொடர்ந்து பணியாற்றி வரும் இமைகள் சுந்தரராஜன் அவர்களுக்கும் வனம் அமைப்பின் சார்பிலே நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லி நாம் அனைவரும் பிரார்த்தனைக்குள் செல்வோம். மீண்டும் அனைவரும் நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளவும். அமைதியாக கண்களை மூடி 2 கரங்களை கோர்த்து மடி மீது வைத்து கொள்வோம். ஆழ்ந்த சுவாசம் எடுத்துக்கொள்வோம். அன்னை, தந்தை, ஆசானை வணங்கிக் கொள்வோம். வனம் அமைப்பின் 89வது வான்மழை வேண்டி, உலக அமைதி நலன் வேண்டி
நடந்த சிறப்பு கூட்டத்தில் பனை மரங்களை பற்றி தன்னுடைய ஆராய்ச்சி கட்டுரையை நம் அனைவருக்கும் சமர்ப்பித்து ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அமர்ந்திருக்கும் வனம் அமைப்பினுடைய ஆலோசகர் மதிப்பிற்குரிய டாக்டர் அனந்தராஜா அவர்களையும், வெளிநாட்டில் வாழ்ந்து நமது கிராமங்களை உயர்த்த வேண்டும் என்கின்ற பெருநோக்கிலே கனவு கிராமம் தொழில்நுட்பத்தில் மேம்பட வேண்டும் என்று அயராது பாடுபட்டு கொண்டிருக்கும் கார்த்தி ஈஸ்வரமூர்த்தி அவர்களையும், தொடர்ந்து கண்தான முயற்சிகளை செய்து வரும் இமைகள் சுந்தரராஜன் அவர்களையும், கரூரிலிருந்து வருகை புரிந்து இந்த வனம் அமைப்பிற்கு எப்பொழுதும் வலு சேர்த்து கொண்டிருக்கும் கரூர் பெரியசாமி மற்றும் அவரோடு ஓய்வு பெற்ற டிஎஸ்பி ஐயா அவர்களையும், இந்த வனம் அமைப்பினுடைய இயற்கை வேளாண் விஞ்ஞானி மூத்த வழிகாட்டி கேத்தனூர் பழனிசாமி ஐயா அவர்களையும், நமக்கெல்லாம் வரவேற்புரை நல்கி அமர்ந்திருக்கும் இந்த அமைப்பினுடைய தலைவர் திரு சுவாதி சின்னசாமி அவர்களையும், இந்த அமைப்பினுடைய பொருளாளர் திரு விஸ்வநாதன் அவர்களையும், இந்த கூட்டத்தை வழிநடத்திய திரு ஈஸ்வரமூர்த்தி அவர்களையும், மழைநீர் சேகரிப்பு மற்றும் பிளாஸ்டிக் தவிர்ப்பு பொறுப்பில் தொடர்ந்து அயராது பாடுபட்டு கொண்டிருக்கும் மழைநீர் சேகரிப்பு இயக்குனர் திரு ஐடிஎல் பழனிசாமி அவர்களையும், ஊடகத்துறை இயக்குனர் திரு டிஎம்எஸ் பழனிசாமி அவர்களையும், நிதி இயக்குனர் திரு நாகசபரீஷ் அவர்களையும் மற்றும் அனைத்து இயக்குனர் பெருமக்களையும், அறம் காவலர்களையும், வனம் ஊழியர்களையும், பசுமை ஆர்வலர்களையும், எல்லாம் வல்ல இறையருள் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமைய வேண்டியும், இன்று நமக்கு உணவு வழங்கி மகிழும் அறம் காவலர் வேல்முருகன் கிரஷர் பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்களையும் வாழ்த்தி, இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருள் பெருங்கருணையாலே நல்ல உடல்நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்யறிவு, வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் பெற வேண்டியும் வேண்டி இந்த கூட்டத்தை இத்தோடு நிறைவு செய்கிறோம். நன்றி.